ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். என்னோட நேம் அனிதா. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஜேனஸ் vlog. இன்றைக்கி நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு முக்கியமான எங்கள் ஃபேமிலி மெம்பரில் ஒருத்தங்கள தான் பார்க்க போகிறோம். இதோ இவா தான். இவளோட பேர் ப்ரௌனி. எங்கள் வீட்டுக்கு ஜனவரி மந்த் வந்தா. இப்போ வந்துட்டு 11 months ஆகுது. இவளை பற்றி தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். இவள் எப்படி ஃபஸ்ட்டு மந்த் வளர்ந்தாங்கிறத நான் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு பப்பி பிடிக்காதுன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. பப்பி வளர்க்கணும்னு ஆசைப்படுறவங்க, சிச்சு பப்பி வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ பாருங்கள், ஓகேவா? ஃபஸ்ட்டு 3 மாதம் ப்ரௌனி எப்படி தான் இருந்தா வீட்டில் உள்ள பொருளெல்லாம் எடுப்பாள். கீழே கிடக்கிற பொருளை தூக்கி வாயில் போடுவாள். சாப்பாடு சாப்பிடவே மாட்டான். கண்டிப்பாக ஊட்டி விடணும் நம்ம, இல்லைன்னா கன்ஃபார்மாக வாயில் வைக்க மாட்டான். இந்த மாதிரி அட்ராசிட்டிலாம் இருந்துச்சு. பெட்ரூமில் தான் படுக்க வச்சோம். பெட்ரூமில் படுக்க வச்சா விடிய காலையில் 4 மணிக்கு வந்து எழுப்புவோம். பக்கத்தில் குரல் கேட்குதா, கற்றுக்கிட்டு இருக்கான் சேட்டை. அப்புறம் நான் வந்துட்டு அதை எப்படி கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்தேன்னா, ஃபஸ்ட்டு டேலேருந்து நான் ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அவளுக்கு. ஃபஸ்ட்டு டேலேருந்து பாட்டி ட்ரைனிங், ஃபுட் எப்படி சாப்பிடணுங்கிறது, கரெக்டான டைம்க்கு எப்படி தூங்க வைக்கணும், எல்லாமே அவளுக்கு நான் ப்ராப்பராக ட்ரைனிங் கொடுத்துட்டேன். ஏன்னா வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு வீக்கில் விட்டுட்டோம்னா அதுக்கப்புறமா நம்ம ட்ரைனிங் பண்ணி பிரயோஜனமே கிடையாது. ஸோ வந்துட்டு நம்ம ஃபஸ்ட் வீக்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம ஃபஸ்ட் வீக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணால் தான் அவங்க 5 monthsக்குள்ளே அதை வந்துட்டு பிக்கப் ஆகிடுவாங்க. மினிமம் 5 months ஆகும் எந்த ஒரு பப்பினாலும் பிக்கப் ஆகி வர்றதுக்கு. ஏன்னா வந்து பாட்டி ட்ரைனிங்லாம் நம்ம எவ்வளோ தான் ட்ரைனிங் கொடுத்தாலும் சில நேரத்தில் அவங்க வந்துட்டு யூரின் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து நம்ம கோவப்படாமல் அவங்கள வந்துட்டு ஓகே அவங்க வந்துட்டு இப்படி தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போயிட்டோம்னா அப்புறம் அவங்கள நம்ம கவலை இல்லாமல் வளர்க்கலாம். நம்மக்கிட்டே இருக்கிற ஒரு சொந்தம் தான் நான் சொல்வேன். ஏன்னா வந்துட்டு அவ்வளோ ஒரு பாண்டிங் எனக்கும் அவளுக்கும் இருக்குது. ஒரு குழந்தை மாதிரி தான் நான் அவளை பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்போவும் ஸ்டார்டிங் டைமில் அவளுக்கு நான் 6 times ஃபீட் பண்ணேன் ஒரு நாளைக்கு. ஃபார் 3 monthsக்கு 6 times அவளுக்கு ஃபீட் பண்ணேன். அதுக்கப்புறமா பப்பி டிவார்மிங், பப்பி வேக்சினேஷன் எல்லாமே பர்ஃபெக்டாக அவளுக்கு நான் போட்டுட்டேன். ஏன்னா வந்துட்டு எந்த பிரச்சனையும் ஃபியூச்சரில் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக கரெக்டாக போட்டுட்டோம். ஏன்னா வீட்லேயே வளர்கிற பப்பிங்கிறதுனால ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் பார்த்துக்கிட்டோம் நாங்கள் அவளை. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 4 monthsலேருந்து அவள் வந்து சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டான். பப்பி வாங்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் பப்பி வாங்கினதுக்கு அப்புறமா யோசிக்காதீங்க. பிகாஸ் பப்பி வந்துட்டு ஒரு கமிட்மெண்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்கள நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா உங்களால் எந்த ஒரு இடத்துக்கும் சந்தோஷமாக வெளியில் அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஏன்னா வந்துட்டு அவங்க ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க. பப்பி வந்துட்டு நீங்கள் இல்லாமல் இருக்க மாட்டாங்க. அதனால் வந்துட்டு ஃபேமிலியோடையே இருக்கணும்னு நினைக்கும் பப்பி. அதனால் கண்டிப்பாக வந்துட்டு முக்கியமாக சிச்சு பப்பியை நான் சொல்கிறேன். மற்ற பப்பி எனக்கு அந்தளவுக்கு தெரியாது. பட் சிச்சு பப்பி எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபேமிலி பாண்டிங்கோடையே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் யாராவது ஒரு ஆள் இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும். அதனால் வந்துட்டு பப்பி வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் வந்துட்டு வீட்டில் ஒரு ஆள் இருந்து அதை டேக் கேர் பண்ணிக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா மட்டும் சிச்சு பப்பி வாங்குங்க. அப்படி இல்லைன்னா வேறு ஏதாவது பப்பி வாங்கிக்கோங்க. இவள் வந்துட்டு நான் இல்லாமல் இருக்கவே மாட்டா. எங்கே போனாலும் என்னையே தேடுவா. நான் எந்த ரூம்குள்ளே போனாலும் அந்த ரூம்குள்ளே வந்துடுவா. கிச்சன் ரூமுக்கு போனால் கிச்சன் ரூமில் வந்து உட்காந்துக்குவா. பெட்ரூம் போனால் பெட்ரூம்க்கு வந்துடுவா. ஏன்னா வந்துட்டு அவளுக்கு தாட் எல்லாமே பார்த்தீங்கன்னா என்ன ஒரு அம்மா மாதிரி யோசிச்சு அதனால் வந்துட்டு என் கூடவே இருக்கணும்னு தான் நினைப்பாள். ஸோ வந்துட்டு நீங்கள் பப்பி வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு அது மேலே ரொம்ப டேக் கேர் பண்ணிங்கன்னா தான் அதோட பாண்டிங் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா இப்படி ஒரு அட்டாச்மெண்ட் வந்துட்டு யார்கிட்டையும் நமக்கு கிடைக்காது. அதனால தான் நான் சொல்கிறேன். நீங்கள் சப்போஸ் பப்பி வாங்குறீங்கன்னா ரொம்ப ரொம்ப அன்பாக பார்த்துக்கோங்க. எவ்வளோ அன்பாக பார்க்க முடியுமோ அவ்வளோ அன்பாக பார்த்துக்கோங்க. நீங்கள் சிச்சு பப்பி தான் வாங்கணும்னு நான் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு பிடிச்ச பப்பி எதுவோ அதை நீங்கள் வாங்கிக்கோங்க. பட் சிச்சு பப்பி வாங்கும்போது நிறைய வந்துட்டு இது இருந்தது, ரெஸ்பான்சிபிள் இருந்தது. ஏன்னா வந்துட்டு இவளுக்கு வந்து முடி பார்த்தீங்கன்னா நிறைய வளரும். இந்த கண்ணுக்கிட்ட இருக்க முடி, அவளுக்கு மோஷன் போகிற இடத்துல இருக்க முடியெல்லாம் நம்ம கட் பண்ணுற மாதிரி வரும். ஏன்னா இல்லைனா வந்துட்டு ரொம்ப அதனாலே இன்ஃபெக்ஷன் ஆகும் அதுங்களுக்கு. அதனால் வந்துட்டு அதெல்லாம் நம்ம கரெக்டாக ப்ராப்பராக வந்துட்டு கட் பண்ணுற மாதிரி வரும். ஸோ சிச்சு பப்பி வாங்குறீங்கன்னா ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகம். ஆனால் அதே சமயத்தில் இவங்கள மாதிரி கம்பெனியன் கொடுக்கறதுக்கு நம்ம யாருமே இருக்க மாட்டாங்க. அவ்வளோ ஒரு ரொம்ப ரொம்ப ஹாப்பியஸ்ட் மொமெண்ட்டாக கொடுப்பாங்க நமக்கு இவங்க. சிச்சு பப்பிக்கு பார்த்தீங்கன்னா ஷாம்பு, சிசர், சீப்பு, தலையில் கட் போடுறதுக்கு பேண்டு இதெல்லாம் தனித்தனியாக வாங்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாய்ஸ் நிறையா வாங்குற மாதிரி இருக்கும். ஏன்னா வந்துட்டு அவங்க நல்லா விளையாடுவாங்க, ப்ளேஃபுல் டாக். அதனால் வந்துட்டு கண்டிப்பாக பொம்மை குழந்தைக்கு வாங்க கொடுக்குற மாதிரி திங்ஸ் எல்லாமே வாங்கி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ வந்துட்டு அதெல்லாம் எதிர்பார்ப்பாங்க அந்த பப்பீஸ். ஸோ வந்துட்டு நீங்கள் அதெல்லாம் வாங்கி கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெய்லி 2 times அவங்களுக்கு வந்து தலைவாரி விடணும். இல்லைனா வந்துட்டு கண்டிப்பாக சிக்கு விழுந்துடும். அந்த சிக்கு விழுந்துச்சுன்னா அதுக்கப்புறமா எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நீங்கள் வந்துட்டு சிசர் வச்சு கட் பண்ணி தான் எடுக்கிற மாதிரி இருக்க முடியும். அதே மாதிரி நெயில் மெயின்டெனன்ஸும் அவங்களுக்கு மஸ்ட்டு. கண்டிப்பாக நெயிலையும் மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா டைல்ஸ் தரையிலே ஓடுறதுனால கண்டிப்பாக அவங்களுக்கு நெயில் மடன்னு வளர்ந்துடணும்னு நம்ம தான் அதை கட் பண்ணணும். நம்ம வந்து க்ரூமிங் செக்ஷனுக்கு அடிக்கடி கூட்டிகிட்டு போக முடியாது. ஏன்னா அங்கே வந்துட்டு அதிகமான காசு கேட்பாங்க. ஸோ வந்து நம்ம மேக்ஸிமம் வீட்லேயே ட்ரெயின் பண்ணிக்கிறது தான் நல்லதுன்னு நான் சொல்லுவேன். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இவங்க கார்டிங் பர்பஸ்க்காக கிடையாது. கண்டிப்பாக நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு பொம்மை மாதிரி தான் இவங்க வந்துட்டு
குலைக்கலாம் மாட்டாங்க. சாப்பாடு கேட்கறதுக்கு மட்டும்தான் வாய் திறப்பா. மற்றபடி யார் வந்தாலும் அவங்க கூட போய் விளையாடணும்னு தான் நினைப்பாளே தவிர்த்து அவங்கள போய் கடிக்கணும் அந்த மாதிரி நினைக்க மாட்டேன். அதனால் வந்துட்டு கார்டிங் பர்பஸ்க்கான டாக் இது கிடையாது. ஸோ சப்போஸ் நீங்கள் கார்டிங் பர்பஸ்க்காக வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக சிச்சுவை செலக்ட் பண்ணாதீங்க. அவள் கார்டிங் பண்ண மாட்டா. சாப்பிடும்போது மட்டும்தான் அவள் குலைச்சி சாப்பாடு கேட்பா. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். ஓகேவா? அது வரைக்கும் டாடா, பாய் பாய்.